Hi friends, welcome to Priya's aari world. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் ஃபேஸ் ஃபில்லிங். ஸோ ஒரு கேர்ளோடைய ஃபேஸை வந்து எப்படி நாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபில்லிங் மெத்தடு. ஸோ இப்போ வந்து நான் போட்டிருக்கிறது தாம்பூ ஸ்டிச். ஸோ தாம்பூ ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ஹியூமன் ஃபேஸை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ சேம் மெத்தடு தான் அடுத்த கிளாஸ், அதாவது லாங் அண்ட் ஷார்ட்டுக்கும் இதே மெத்தடு தான் வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவனமாக பாருங்கள். ஸோ ஹியூமன் ஃபேஸை வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஐஸ், நோஸ், லிப்ஸ், இந்த ஹேர், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ஜுவல்லரிஸ் தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டையுமே நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஐஸ், ஐப்ரோஸ், நோஸ், லிப்ஸ் இது எல்லாத்துக்கும் நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ ஹேருக்கும் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். பட் ஜுவல்ஸ் வந்து நான் கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக தான் ஜுவல்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம்னா நாம் வந்து த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக எண்டில் வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் த்ரெட் எடுத்து நார்மலாக ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸோ எந்த டைரெக்ஷனில் அந்த ஷேப் இருக்குதோ அதே டைரெக்ஷன்லேயே போடுங்க. ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிற பிளேஸ் பார்த்திங்கல்ல, அந்த ஐப்ரோவுக்கு கீழே, ஸோ கண்ணுக்கும் ஐப்ரோவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பார்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். ஸோ அதே டைரெக்ஷனில் தான் இப்போ வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நோஸ் பார்ட்டுக்கு கொடுக்குறேன். ஸோ நோஸை பொறுத்த வரைக்கும் நாம் மேலேருந்து கீழே அப்படி தான் போடுவோம். ஸோ எந்த பார்ட் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஐஸுக்கு வந்து நாம் லெஃப்ட் டு ரைட் போனோம் அப்படின்னா அடுத்து வந்து நோஸுக்கு டாப் டு பாட்டம் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எண்டுக்கு வந்துட்டோன்னா திருப்பி அதுக்கு வந்து சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு ரிட்டன் போயிடணும் மேலே. ஸோ மேலே போயிட்டு அங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்பியும் கீழே அடுத்த லைன் கொண்டுட்டு வரணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம போடணும். அந்தந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி டிசைனை வந்து நம்ம மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், நான் 2 கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபேஸோட கலர் தான் 2 கலர் த்ரெட் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிற 2 லைன் வந்து டார்க்கான சாண்டல் கலர். ஸோ அடுத்து போடுற 2 லைன் வந்து ஒரு டார்க் சாண்டல், ஒரு லைட் சாண்டல். ஸோ அதில் ஒரு ஸ்டான்ஸா, இதில் ஒரு ஸ்டான்ஸா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் வந்து டார்க் சாண்டலில் போட்டுட்டு அடுத்த 2 லைன்ஸ் வந்து 2 கலரை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ லைட்டில் ஒரு ஸ்டான்ஸாகவும் ப்ரைட்டான கலரில் ஒரு ஸ்டான்ஸாகவும் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 லைன்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அது முடித்ததுக்கப்புறம் அடுத்த 2 லைன்ஸ் பார்த்திங்கன்னா லைட் கலர் சாண்டில். ஸோ ஃபஸ்ட்டு டார்க்கு, அடுத்து டார்க்கும் லைட்டும் மிக்ஸ் பண்ணி அடுத்தது வெறும் லைட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம போடுறப்ப நமக்கு வந்து ஷேடு கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோவில் பார்த்தோம்னா நமக்கு எப்படி நம்மளுடைய ஷேடோ தெரியுதோ அந்த மாதிரி நம்ம ஆரியிலேயே வந்து ஒரிஜினல் லுக்கு கொண்டுட்டு வரதுக்காக நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பிக்சரில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஸோ நேச்சுரல் லுக் கொடுக்கும். அதுக்காக நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான். இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் உங்களுடைய ஒர்க் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ஒரு கலர் த்ரெட்டு மட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ தப்பு கிடையாது, பண்ணலாம். பட் அந்த ஒர்க்குக்கும் இந்த ஒர்க்குக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். ஸோ எப்பயுமே நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஒரிஜினல் இமேஜ் மாதிரியே அப்படியே கொண்டுட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ ஒரு 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஃபைனல் லுக் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நம்மளுடைய பிக்சருக்கும் இப்போ நம்ம பண்ணின இந்த ஒர்க்குக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ அடுத்து பாருங்கள், நான் வந்து ஐப்ரோவிலேருந்து கொண்டுட்டு வந்து இப்போ போட்டிருக்கிற ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். நான் நார்மலாக தாம்பூ ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இடையில சின்ன சின்ன டிப்ஸு சொல்லுவேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள்.
ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் வந்து டார்க் கலர் சாண்டல் த்ரெட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த 2 லைன்ஸ் வந்து டார்க் சாண்டல் கலர், லைட் சாண்டல் கலர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் நான் வெறும் லைட் சாண்டல் த்ரெட்டு மட்டும் யூஸ் பண்ணி அடுத்து ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு எந்த இடத்துல ஷேடு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் ஷேடு கொடுத்தோம்னா நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். ஸோ தேவையில்லாத மற்ற பிளேஸ்லலாம் கொடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சைடில் மட்டும் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்கறதுக்கு இமேஜ் வந்து லுக்காக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நான் வெறும் சாண்டில் கலர் மட்டும்தான் கொடுத்து இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு வந்து வீடியோவில் டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு தெரில. ஸோ ஃபைனல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிப்ஸோட பார்ட் வந்து ஃபில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுவும் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் இல்லைனா ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பார்ட்டியுமே ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒரு நார்மலான டிசைன்ஸ் ஒரு ஃப்ளவர் போட்டுடலாம், ஒரு பீகாக் போட்டுடலாம். பட் ஹியூமன் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து போடணும். அப்போ தான் நமக்கு வந்து என்ன நினச்சோமோ அந்த லுக் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ட்ராப் பண்ணுறப்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன காரணம்னா நாம் வந்து கரெக்டான எப்படி சொல்கிறது, கரெக்டான அதே ட்ராயிங்லேயே நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் தள்ளி கூட பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா கலர் வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு பார்க்காம கூட நம்ம பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பார்த்து கவனமாக பிளான் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து யோசித்து என்ன இடத்துல என்ன கலர் வரணும், எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபேஸ் ஃபில் பண்ணிட்டேன், லிப்ஸு ஃபில் பண்ணிட்டேன். நான் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய ஸ்டிச்லாம் போடக்கூடாது, ரொம்ப சின்ன ஸ்டிச்சு தான் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து லுக் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக தான் இருக்கும். அதனால் ஸ்டிச்சஸும் ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடுறோம். அந்த ஐஸோடைய உள்ளே இருக்கிற அந்த சர்க்கிளும் நம்ம வந்து ரொம்ப சின்ன செயின் போட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் ஐஸ் போடுறப்ப வெளியில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருவீங்க, உள்ளே வந்து பிளாக் கலர் கொடுப்பீங்க இல்லையா. ஸோ அந்த உள்ளே இருக்கிற அந்த கருவிலியில் அந்த சின்ன டாட் இருக்குது இல்லைங்களா, பிளாக் கலர் டாட்டு, அதுக்கு பக்கத்துலேயோ இல்லை அதுக்குள்ளேயோ ஒரு சின்ன ஒயிட் கலர் டாட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ டாட்டு வந்து கொடுக்காமல் பார்த்தாலும் கொடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். ஸோ ஐஸோடைய உள்ளே வந்து கருவிலியில் சென்டரில் இருக்கிற அந்த பிளாக் கலர் டாட்டில் சின்னதாக வந்து ஒரு ஒயிட் கலர் டாட் நம்ம வந்து வைக்கணும். ஸோ நார்மலாக அதுக்கு ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட்டிங்கனாவே பார்க்குறதுக்கு அந்த ஒரு டாட் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண் இமைகள் வந்து நம்ம பண்ணணும். இதுக்கு வந்து நார்மல் நீடில் எடுத்து நம்மளுடைய த்ரெட்டை 2 ஸ்டாண்ட்ஸாக போட்டு நார்மலாக நம்ம வந்து தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடலாம். ஒன் சைடில் வந்து விட்டு வெளியே எடுத்து மடியும் உள்ளே விட்டு எடுக்கிறது. இப்போ நான் போடுறேன் இல்லைங்களா, இந்த மெத்தடில் நெருக்கமாக கொடுக்கலாம். நமக்கு வந்து நேச்சுரலாக அதே லுக் கிடைக்கும். ஒருவேளை ஆரி நீடிலில் போடணுன்னு நினச்சா அதுவும் சேம் 2 ஸ்டாண்ட்ஸாகவே எடுத்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா. ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி போட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியும் நம்ம வந்து இமைகள் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். நமக்கு வந்து ஃபைனல் லுக் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஒரிஜினல் அந்த லுக் வந்து இமைகள் இருக்கிற மாதிரியே கிடைக்கும். ஸோ நீங்கள் நார்மல் த்ரெட்டுக்கு நார்மல் நீடில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள்.